7 மாதத்துக்கு பிறகு ஸ்ரீலங்காவினுடைய சுகாதார அமைச்சராக இருந்து பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய கெஹலிய ரம்புக்வெல உள்ளே வைக்கப்பட்டிருந்தார். அவர் பிணையிலே இன்றைய நாளிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அன்றகுமார் திசாநாயக்க வந்து சஜித் பிரேமதாச வந்து அவர் முந்தி போவார். சஜித் பிரேமதாசால வந்து அன்றகுமார் திசாநாயக்காவை முந்தி போக முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 215 பேருக்கு தலா 2 துப்பாக்கிகள் வீதம் வழங்கப்பட போகிறது. தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்கிறது. ஒரு நாட்களும் நகர்ந்து செல்கிற போது கிடைக்கக்கூடிய விஷயங்கள், முக்கியமான பல்வேறுபட்ட சம்பவங்கள், எதிரும் புதிருமான விடயங்கள் என்று சொல்லி பல தீனி போடக்கூடியதாக இருக்கும். நேற்று முன்தினம் எல்லாம் இந்த தேர்தல் சார்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை தொகுப்பாக கொண்டு வந்திருந்தோம். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த தேர்தலையொட்டி நிகழக்கூடிய இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது விடயம் தான் 7 மாதத்துக்கு பிறகு ஸ்ரீலங்காவினுடைய சுகாதார அமைச்சராக இருந்து பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய கெஹலிய ரம்புக்வெல உள்ளே வைக்கப்பட்டு அவர் பிணையிலே இன்றைய நாளிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 215 பேருக்கு தலா 2 துப்பாக்கிகள் வீதம் வழங்கப்பட போகிறது. தபால் மூல வாக்களிப்புகள் இடம்பெற்று முடிவடைந்திருக்கிறது நேற்றும் இன்றும். அதே போலதான் இந்த வாக்குச்சீட்டை விநியோகிக்கக்கூடிய பணிகளிலே உத்தியோகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே வாக்காளர் அட்டையை பறிமுதல் செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. தேர்தல் வன்முறை சம்பவங்கள் கடந்த 24 மணித்தியாலங்களிலே 100க்கும் மேற்பட்டதாக இடம்பெற்றிருக்கிறது. என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக முதலில் வந்து கெஹலிய ரம்புக்வெல இன்றைய நாளிலே சற்று முன்பதாக பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் சுகாதார அமைச்சராக அவர் பதவி வகித்திருக்கக்கூடிய காலத்திலே மேற்கொண்டிருக்கக்கூடிய ஊழல் நடைமுறைகள், அது தொடர்பிலான பாரதூரமான குற்றச்சாட்டுகளுக்காக விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தக்கூடியவர். பிறகு அந்த விசாரணைகளுடைய நிறைவிலே கைது செய்யப்பட்டிருந்தார். நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டு வழங்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையிலே இன்றைய நாளிலே பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்தார் என்ற குற்றச்சாட்டினுடைய அடிப்படையிலே விசாரணைக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அவர் அழைக்கப்பட்டிருந்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் இன்று 11ஆம் தேதி புதன்கிழமை மாளிககந்த நீதிவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட போதுதான் அவர்களுக்கான பிணை உத்தரவு நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்படுகிற வேளையிலே வந்து அவர் சுகாதார அமைச்சராக இருந்தாலும் கூட பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அந்த அமைச்சு பொறுப்பை தான் ராஜினாமா செய்வதாக ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தார் என்பது முக்கியமான விடயம். சில வேளைகளில் இவர் இனி வரக்கூடிய தேர்தல் மேடைகளில் இல்லாமல் அல்லது யாருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நேற்று நாளில் சொல்லியிருந்தோம், அதுபோல நேற்று முன்தினம் குறிப்பிட்டிருந்தோம். 4-5 நாட்களுக்கு முதல் 4 பேர் ராஜாங்க அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டார்கள். நேற்று 5 பேர் புதிதாக இன்றைய நாளிலே இன்னும் ஒருவர் ராஜாங்க அமைச்சு பதவிக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார். என்ன நடக்கிறது என்பதை தேர்தல் மேடைகள் போல இதை உணர முடியாமல் இருக்கிறது. ராஜாங்க அமைச்சராக சீதாகுமாரி அரம்பே போல நியமிக்கப்பட்டிருக்கிறார். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்திருக்கக்கூடிய சீதாகுமாரி அரம்பல போல நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நியமனம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினாலே இன்றைய நாளிலே வழங்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு சொல்லியிருக்கிறது. இவர் சுகாதார ராஜாங்க அமைச்சராகவும் ஏற்கனவே பதவி வகித்து வருகிறார். அதற்கு மேலதிகமாக இந்த பதவி அவருக்கு கிடைத்திருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு மருத்துவ பயிற்சியாளராக அவர் இருந்திருக்கிறார். வைத்தியராகவும் பணியாற்றுகிற என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. திறன் மேம்பாடு, தொழிற்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புத்தகம் ஆகியவற்றினுடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். 2019 முதல் 2020 மார்ச் வரை மேல்மாகாண ஆளுநராகவும் இவருக்கு பதவி கிடைத்திருந்தது என்பது ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம். மறுபக்கமாக சஜித்துக்கு பின்னடைவு அப்படி என்ற ஒரு விடயம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்லவில்லை, ஊடகவியலாளர் சந்திப்பிலே குறிப்பிடப்படக்கூடிய விடயங்கள் தான். சஜித்தை விட அனுர முன்னிலையில் இருப்பதான சில தகவல்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடந்த பொது தேர்தலை பொறுத்தவரையிலே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளிலே 3% வாக்குகளை மாத்திரம்தான் ஜேவிபி பெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் அப்படி பெற்றிருக்கக்கூடிய அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசை விட இப்போது முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உபதலைவர் அகிலவிராஜ் காரியவசம் சொல்லியிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையகம் ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்றக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இடம்பெற போகிற இந்த தேர்தலில் அன்றகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச அவர் முந்தி போவார். சஜித் பிரேமதாசால அன்றகுமார் திசாநாயக்காவை முந்தி போக முடியாது அப்படி என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததன் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளதை ஏற்றுக்கொண்டுள்ளதாக சிலர் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கீழ்மட்டத்தில் இருந்தார். ஆனால் இப்போது அவர் முன்னிலைக்கு வந்திருக்கிறார். இருந்தாலும் கூட சஜித் பிரேமதாஸ் கடந்த பொது தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 27 லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளை பெற்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக வகிக்கக்கூடிய அந்த பதவி என்பது மாற்று அரசாங்கத்துக்கு ஒப்பானது. ஆகவே இந்த தேர்தலில்
அரசாங்கத்துக்கு சவாலாக இருக்க வேண்டியது இந்த சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான அணிதான். ஆனா அவர்கள் அப்படி இல்லை. மாற்றாக வந்து அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தான் எங்களுக்கு எதிராக அல்லது போட்டியாக இருக்கிறார்கள் அப்படின்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன கணிப்பு என்று யாருக்குமே புரியவில்லை. ஆனால் இது செல்வாக்கு செலுத்துமா இல்லை என்பது பொறுத்து தெரியாது. ஆனால் ஊடகவியலாளர் சந்திப்பிலே அல்லது ஒரு சந்திப்புகளிலே தெரிவிக்கப்படக்கூடிய கருத்துக்கள் என்பது அவர்களுக்கு பொருத்தமானதில் அவர்கள் தான் அதுக்குரிய விஷயங்களில் அதனுடைய தாற்பயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. சரி, இதற்கு மாற்று கருத்துக்களை நாங்கள் இனிவரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கிற போது கடந்த 24 மணித்தியாலங்களிலே 183 தேர்தல் முறைப்பாடுகள் அல்லது தேர்தல் வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவைகள் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கக்கூடியவை. முறைப்பாடு அளிக்காமல் இன்னும் பல முறைப்பாடுகள் இருக்கலாம், இல்லாவிட்டால் சம்பவங்கள் இருக்கலாம். ஜனாதிபதி தேர்தலுக்கு முந்தைய இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலே தேர்தல் தொடர்பிலே பெறப்படக்கூடிய முறைப்பாடுகளுடைய அடிப்படையில் 10ஆம் தேதி மாலை 4:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி மாலை 4:30 மணி வரையான 24 மணித்தியாலங்களிலே 183 தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஜூலை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை 3406 முறைப்பாடுகளாக இது எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கிறது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முறைப்பாடுகள் அடிப்படையில் தான் இவை அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பான தினங்களிலும் வந்து இந்த விடயங்கள் இருக்கிறது என்பது முக்கியமான விடயம். செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தலுக்குரிய நாள். அந்த நாள் வரை எத்தனை முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட போகிறது, என்ன நிலவரம் இருக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த தபால் ஊழியர்கள் வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கிற பணிகளில் இருக்கிறார்கள். ஆனாலும் வந்து வாக்காளர் அட்டை அது இல்லாமல் நீங்கள் வாக்களிக்க முடியும். யாரும் இது தொடர்பிலே அச்சநிலைமை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டாம். உங்களை அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அரசினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிய அடையாள அட்டையை பயன்படுத்தி அல்லது அடையாளத்தை உறுதிப்படுத்துகிற ஆவணத்தை பயன்படுத்தி நீங்கள் வாக்களிக்கக்கூடியதாக இருக்கும், பதிவு செய்யப்பட்ட வாக்காளராக இருந்தார். ஆகவே கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே வந்து தபால் நிலையத்தை செய்திருக்கக்கூடிய தபால் உத்தியோகத்தர் ஒருவர் அச்சுறுத்தி அவர் வசமிருந்திருக்கக்கூடிய வாக்காளர் அட்டைகள் பறிமுதல் செய்யப்படக்கூடிய சம்பவம் தொடர்பிலே வந்து கைதுகள் நிகழ்ந்திருக்கிறது. அந்த வாக்குச்சீட்டுகளை திருடிய நபர் நேற்றைய நாளிலே கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர் வந்து 37 வயதுடையவர், அம்பாள் நகர் பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடியவர் என்று அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி தபால் நிலையத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய தபால் ஊழியர்கள் இந்த வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கிற பணிகளை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். சந்தேக நபருடைய தாயாருக்கும் சகோதரிக்கும் வாக்குச்சீட்டுகள் பெற்றிருந்த போதிலும் கூட உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு கிடைக்கவில்லை என தெரிவித்து தபால் உத்தியோகத்தோடு வாக்குவாதத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். வாக்குவாதம் முற்றி அவர் அந்த தபால் உத்தியோகத்தர் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏனைய வாக்காளர்களுக்குரிய அட்டைகளை பறித்திருக்கிறார். இதனாலே வந்து காவல்துறை நிலையத்திலே வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் பறித்தது மாத்திரமல்ல, பறித்ததன் பின் தப்பிச் சென்றிருக்கிறார். அதனாலே வந்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதன் பின்பாக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையினுடைய அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபரை கைது செய்யக்கூடிய காவல்துறையினர் அவருடைய வீட்டுக்கு பின்பாக மறைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கக்கூடிய வாக்காளர் அட்டைகளையும் மீட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் சம்பவம் தொடர்பிலே மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கிறார்கள். நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு 10 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே வந்து பிரச்சார நடவடிக்கைகள் இன்னும் குறுக போகிறது. மிக முக்கியமான நபர்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் எல்லா பக்கமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலும் கணிசமான நேற்று நாளுடைய கூட்டம் வெறிச்சோடிய சம்பவம், அதை தாண்டி பல்வேறுபட்ட விஷயங்கள் தொடர்ந்து கூட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில இந்த 10 நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 215 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன புது விஷயம் அப்படி என்று கேட்டால் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களே 215 பேருக்கு ஒவ்வொருவருக்கும் தலா 2 ரிப்பீட்டர் துப்பாக்கிகள் வந்து பாதுகாப்பு அதிகாரிகளால் வழங்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சு தான் இதை வழங்கி இருக்கிறது. ரீலோடிங் இல்லாமல் வந்து இவை பல சன்னங்களை சுடும் திறமை பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த துப்பாக்கிகள் வந்து எம்பிக்களினுடைய பாதுகாப்பு குறித்து எழுப்பியிருக்கக்கூடிய கவலைகளுக்கு பதிலளிக்கும் வகையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கிகளிலே ஒரே நேரத்திலே 10 ரவைகளை பயன்படுத்த முடியும் என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 2 துப்பாக்கிகள் வீதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதனுடைய அடிப்படையிலே 10 மாதங்களுக்கு முன்பாக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டாலும் கூட இப்போதுதான் அவை கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சினுடைய உயர்மட்ட வட்டாரம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தினுடைய அடிப்படையிலே 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பணம் செலுத்திய பின்னர் அவற்றை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முன்பாக சீனாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கைத்துப்பாக்கிகள் தான்
நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவற்றில் பல செயலிழந்து போயிருக்கிறது. ஆகவே இந்த ரிப்பீட்டர் துப்பாக்கிகளை வழங்குவதற்கு முடிவொன்று எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வழங்கப்பட்டிருக்கக்கூடிய துப்பாக்கிகளை பொறுத்தவரையிலே மூன்றாம் தரப்பினருக்கு இந்த துப்பாக்கிகளை மாற்ற முடியாது என்பது பிரதானமான நிபந்தனை. இவர்கள் எதிர்காலத்தில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பதவியை விட்டு வெளியேறினாலும் கூட அவர்கள் அவற்றை தக்க வைக்கிற உரிமை கொள்ள கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2022 மே 9 கொழும்பிலே இடம்பெற்றக்கூடிய ஆர்ப்பாட்டம் யாருமே மறந்துவிட மாட்டார்கள். இந்த கோட்டா கோகம அறகலைய போராட்டம். இந்த போராட்டம் பல வன்முறை சம்பவங்களை விதைத்திருந்தது. மிகப்பெரிய போராட்ட களமாக மாறியிருந்தது. ஜனாதிபதி செயலகம், நாடாளுமன்ற வளாகம், முக்கியமானவர்களுடைய வீடுகள் எல்லாமே தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அந்த சம்பவத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். பாரியோடு அச்சமான சூழ்நிலை ஒன்று அப்போது தோற்றம் பெற்றிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஏனையவர்கள் விடுத்திருக்கக்கூடிய வேண்டுகோளினுடைய அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 72 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய தனிப்பட்ட நூலகம் இவையெல்லாம் எரிக்கப்பட்டது. ஆகவே அதற்கு ஒரு பாதுகாப்பு தேடுகிற நடவடிக்கையாக இது இப்போதைக்கு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது, இதை பயன்படுத்தி என்ன இருக்கப் போகிறது என்ற விஷயம் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஞாபகம் இருக்கும் நிறைய பேருக்கு மறைந்திருக்கக்கூடிய அண்மைகளை வாகன விபத்துள்ளே மறைந்திருக்கக்கூடிய ராஜாங்க அமைச்சர் ஒருவர் அந்த கைத்துப்பாக்கியை ஒரு பொது நிகழ்விலே, அதுவும் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கிற போது தன்னுடைய இடுப்பில் இருந்து எடுத்து வெளிக்காட்டியிருந்திருக்கக்கூடிய சம்பவத்தை அவர் இலகுவாக யாருமே மறந்துவிட மாட்டார்கள். ஆகவே இது எந்த வகையிலே பயன்படுத்தப்பட போகிறது, எப்படி இருக்க போகிறது பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பு என்பதை நிறைய பேர் தீர்மானித்திருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பல்வேறுபட்ட பிரச்சார நடவடிக்கைகள் எதிரும் புதிருமாக முன்னெடுக்கப்படுகிறது. தவறாமல் வாக்களிங்கள் என்ற விடயத்தை எல்லோருமே வலியுறுத்துகிறார்கள். மறுபக்கமாக தமிழ் பொது வேட்பாளர் விவகாரமும் அதிகமான பரப்புரைக்கு உட்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேருடைய ஆதரவு அந்த பக்கம் இருப்பது போல பிம்பம் காட்டப்படுகிறது. முடிவுகள் வெளியாகிற போது அதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நிறைய பேர் அதுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறோம். வருகிற நாட்களில் இந்த முக்கியமான விஷயங்களை பேசலாம். விடைபெறுகிறோம். வணக்கம்.